மகா மகா மகா, மணி ஆயிடுச்சுமா, வேலைக்கு வேற போகணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? மணி ஆயிடுச்சுமா, வேற சாமா. சரி, இதுக்கு மேல வாயை கொடுத்தோம் அவ்வளவுதான், நம்மள ஒரு வழி ஆக்கிடுவா. கப்பு சுப்புன்னு இருக்க வேண்டியதான். ஏய், நான் ஊருக்குள்ள இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக என் குடும்பத்தையே இன்னைக்கு என்ன கதிக்கு ஆளாக்கிட்டீங்க. வந்துட்டேன்டா, திரும்பி வந்துட்டேன்டா. எப்படி 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துல வச்சு என்ன ஸ்டேஷனுக்கு அனுப்பி காலம் முழுக்க என்ன ஜெயில கழித்திங்க வச்சு என் குடும்பத்தையே அனாதையா நிர்கதியா நடு ரோட்டுக்கு தள்ளி எல்லாமே பண்ணீங்கல்ல, அந்த ஆத்திரத்தை அப்படியே கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்கு மறுபடியும் வந்துட்டேன்டா. அந்த நாள் வரைக்கும் எப்படியோ இருந்துட்டீங்க, ஆனா நான் வந்துட்டல, இனிமே உங்களுக்கு அழிவு காலம் தான்டா. நீங்கெல்லாம் உன் தங்கச்சி நீ எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா என் பையன் என் புருஷனையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ஏதோ ஒரு மூளையில வாழ்றதுக்கே வழி இல்லாத குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? நீ எல்லாம் திங்கிறதுக்கே லக்கு இல்லாம என்கிட்ட காலகால சுத்தி வந்த பையன் இன்னைக்கு நீ இப்படி வாழ்ற. ராஜா மாதிரி வளர்த்த என் பையன் இன்னைக்கு ரோட திரிகிறானா? பெரியம்மா, பெரியம்மா தான்டா. ஓ, பெரியம்மா தான். ஞாபகம் இருக்கா இந்த தங்கத்தை? பெரியம்மா, நீங்க நீங்க இங்க என்னடா ஜெயிலுக்கு அனுப்பணுமே, அப்படியே இவ அங்கே செத்துடுவா. இதுக்கப்புறம் இவ வெளியவே வரமாட்டா. இனிமே நம்ம ராஜாங்கம் தான், இனி நம்மள கேட்க ஒரு நாதி இல்ல அப்படின்ற திமிருல என் குடும்பத்தையே சின்ன பின்ன ஆக்கிட்டீங்களடா. பெரியம்மா, அது டேய், உன் குடும்பத்தை நான் அழிச்சேன்ற ஒரே காரணத்துக்காக என் குடும்பத்தை வாழ்நாள் முழுக்க இப்படி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு சோறு திங்க வச்சிட்டீங்கல்லடா. இதோட சரிடா, உங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் குழி தோண்டி மூடிருங்க. வந்துட்டல, இனிமே தான்டா இந்த தங்கத்தோட ஆட்டமே இருக்கு. இனிமே உங்க எல்லாத்துக்கும் அழிவு காலம் தான்டா. இல்ல இல்ல இல்ல, இது நடக்க கூடாது. இல்ல 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 இல்ல. அத்தை அத்தை அத்தை, என்ன ஆச்சு? என்னம்மா, என்னாச்சு? உடம்பு முடியலையா? இல்லைங்க, என்னன்னு தெரியல. அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு இல்லன்னு கத்திட்டு இருக்காங்க. அது என்னாச்சுன்னு எழுப்புனேன். என்னம்மா, என்னாச்சு? சந்தோஷ் எங்கப்பா? அந்த தங்க வந்துட்டா, அந்த தங்க வந்துட்டா. சந்தோஷ் நேரத்துக்கு தோட்டத்துல இருப்பான், தங்க வந்துட்டாளா? என்னமா சொல்ற? இல்லடா இல்ல. மணி எத்தனைமா? மணி எத்தனை? 7:30 மணி ஆகுது. இன்ன வரைக்கும் தூக்கம் உனக்கு? 7:30 மணியா? ஐயோ, காலங்கத்துல எதுக்கு இப்படி ஒரு கனவுன்னு தெரியலையே. என்னங்க அத்தை, என்ன ஆச்சு? என்ன குப்புன்னு இப்படி வேர்க்குது உனக்கு? இல்லடா தம்பி, நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன்டா. சந்தோஷ் வீட்டுல உட்காந்துருக்கான், மகாட்ட சாப்பாடு கேட்டுக்கிட்டு. அந்த நேரம்னு பார்த்து அந்த தங்கம் வெளியே வந்துட்டாயா. ஏமா, என்னம்மா, தங்க வெளியே வந்துட்டாளா? அவ 13 வருஷம் ஆகி போச்சு. காலம் முழுக்க ஆயுள் தண்டனை கைதின்னு உள்ள போட்டாங்க. நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? இல்லடா இல்ல, நான் எப்ப கனவு கண்டாலும் அது பழிக்கும். அதே மாதிரி இந்த கனவும் பழிச்சிருமா என்னமோ தெரியல. அவ வந்தவ அமைதியா இருக்காம சந்தோஷ் கிட்ட என் குடும்பத்தை நீ அழிச்சிட்ட, உன் குடும்பத்தை நான் அழிக்காம விட மாட்டேன், உன் சந்தோஷம் எல்லாம் அவ்வளவுதான், இனி உன் குடும்பத்தை என்ன பாடு படுத்த போறேன் பாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாடாப்பா. எனக்கு வெடன்னு நடுங்கிருச்சு. ஆமா ஆமா, உன் கனவு தூக்கிட்டு போய் குப்பையில போடுமா, அவளே வெளியே வர முடியாது. என்ன கனவு போ உனக்கு? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அதுக்குன்னு இல்லம்மா, நம்மளும் கொஞ்சம் சூதானமா பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அவ உள்ள போயிருக்கா, திடுப்புன்னு வெளியே வந்தானா உன்னைய நம்ம குடும்பத்தை பூமாரி எல்லாத்தையுமே பழி வாங்கணும்னு வராமா. அதுக்குதான் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கெல்லாம் வயசே ஆகி போயிருக்கும். இன்னும் என்ன இல்லாம ஊஞ்சல் ஆடுது நினைப்பா? முதல்ல இருந்த மாதிரி முறுக்கு இருக்கலாம் எதுவுமே இருக்காது, நோஞ்சு போயிருக்கும். அத போய் நீ பெருசா பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, நான் உனக்கு சொல்றதே புரியாதுடா. எனக்கு என்னமோ இது படிச்சிருமோன்னு பயமா இருக்குடா. அட நீ வேற, போ போய் குளிச்சுட்டு திருநீரை வச்சுட்டு போய் சாப்பிடு போ. ஐயோ, உங்களுக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்குதே. அத்தை, ஒன்னும் இல்ல அத்தை, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, சரிங்களா? வாங்க. ஐயோ, இவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? ஐயோ, யாரும்
லைலு பேபி வாங்கத்தே வாங்க. என்ன லைலு பேபி பாட்டெல்லாம் கலக்குது. அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். கல்யாணம் ஆக போது வீட்டுக்கார நினைச்சா கம்முனு இருங்க, இன்னும் கல்யாணமே ஆகல. பூவே வச்சாச்சு, இனி அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? போன் நம்பர் கொடுத்தனே, பேசுனீங்க? ஓஹோ, அரிசி மாவு இல்லாம காலையே கோலம் போடுற அப்ப போங்க அத்தை. அந்த காலத்துல நான் கால்ல என்ன கோலம், அவங்க வீட்டுக்கே போய் கோலம் போட்டு விட்டு வந்தேன்னா பாத்துக்க. என்ன சொல்றீங்க? எனக்கும் உங்க மாமனுக்கும் எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா எங்க சொந்தக்காரன்ல ஒருத்தன் மண்டைய போட்டான். அதனால கல்யாணத்தை 6 மாசத்துக்கு தள்ளி வச்சு போட்டாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? அவரை விட்டுட்டு என்னால இருக்க முடியல, என்ன விட்டுட்டா அவராலையும் இருக்க முடியல. நாங்க 2 பேரையும் குளத்தங்கரைன்னு ஆத்தங்கரைன்னு கோயில் குளம்னு எங்கெங்கெல்லாம் சுத்தணும் தெரியுமா? அதெல்லாம் ஒரு காணும் காலங்கள். அப்படியெல்லாம் சுத்தணும். நான் அவர் வீட்டுக்கு போய் ஆள் இல்லாத நேரத்துல சமைச்சு கொடுக்கறதும், அவர் எனக்காக வீட்டுக்கு தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதும் அப்படின்னு எங்க வாழ்க்கை அப்படியே ஜகஜோதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆணுச்சு. அதுக்கப்புறம் தான் சண்டையும் சச்சரவுமாவே இருந்துச்சு. அவர் மண்டைய நான் உடைக்க, என்ன துரத்தி அவர் அடிக்கன்னு எங்க 2 பேத்துக்குள்ளேயும் அந்யோன்யமா தான் இருந்தோம். நீயும் தம்பிய பார்த்ததோட மட்டும் இருக்க கூடாது. வெளியே போகலாம், என்ன அங்க கூட்டிட்டு போங்க இங்க கூட்டிட்டு போங்கன்னு போயிட்டு வா, அப்பதான் ஜகஜோதியா இருக்கும். அதெல்லாம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. சாயங்காலமே நாங்க வெளியே போகிறோம். அத்தை 8 அடி பாஞ்சா நீ 16 அடிக்கு மேலேயே பாய்வ போல இருக்கே. சரி சரி, கலக்கு கலக்கு. நானும் வேணா உன் கூட வரட்டுமா? எதுக்கு? சும்மா தான். ஆமையா அறுமுகம். நான் அப்படியே கோவம் எனக்கெல்லாம் புடிச்சு, நமக்கெல்லாம் ஒட்டுனா ஒட்டு, வெட்டுனா வெட்டு, கத்துனா கத்து, அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க. நம்ம கிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்தா வாங்கி கட்டிக்கிட்டு தானே ஓடணும். அண்ணன் பத்தி என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? நான் வந்திருப்பேன்ல, கூப்பிடுவேன்னு பார்த்தையா? நமக்கெல்லாம் தனியா நின்னுதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்து இது இருக்கும். அப்படி இருக்கும்போது 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு அது சரிப்பட்டு வராதியா? பாத்தியா சந்தோஷ், நேத்தெல்லாம் என்ன போடு போட்டது, இனிமே அவன் வீட்டு பக்கம் போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு. இப்ப பாத்தியா என்ன கூத்தடிக்கிறதுன்னு. நீ அப்பாவை பேசுறது தப்பே இல்லம்மா. இவனுங்க சண்டையெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோம்னா நாளை பின்ன நம்ம தான் சிம்ரனோட சேர்ந்துக்கிட்டு கட்டி புரண்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கணும். இவங்க 2 பேரும் ஒன்னும் தெரியாதவங்க மாதிரி சுத்திக்கிட்டு திரிவானுங்க. மாமாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்லைன்னா இத்தனை வருஷம் இந்த ஆளோட எல்லாம் குப்பை கொட்ட முடியுமா? ஏம்மா, அப்ப நீ அப்பா கூட வாழ்க்கையே நடத்தலையாமா? வாய மூடிக்கிட்டு சாப்பிடுற. வாய முடிக்கிட்டு எப்படி சாப்பிடணும்னு சொல்லுமா. உங்க அப்பனுக்கு பொக்குன்னு 1 போடுவேன்ல, அப்ப கப்பு சுப்புன்னு உங்க அப்பன் சாப்பிடுவார்ல, அந்த மாதிரி தான். இந்த அப்ப மாதிரி சாப்பிடு. ஐயோ அத்தை, வேணாம் அத்தை, நான் வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஆமா ஆமா, கிலோ கணக்குலயா விட்டுறேன், கொஞ்சம் தானே சாப்பிடு. பெருமாள் கோவில்ல பூ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆமாமா, ஐயர் சொன்னாரா? ஆமா, ஐயர் தான் சொன்னாரு. அத என்ன குடுக்கறதா எப்படி? பெருமாளுக்குன்னு கேட்டா கொடுக்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் கொடுத்துருவோம். எவ்வளவு சொல்லி பேசியிருக்கீங்க? சாமிக்கெல்லாம் போய் காசு கேட்பானா? நான் காசெல்லாம் வேணா சும்மாவே தாரேன்ட்டு. சரி சரி, நானும் அதான் நினைச்சேன். சரி, பெருமாளுக்குன்னு கேட்கும்போது நம்ம கொடுக்காம இருக்க முடியுமா? நீங்க வேற காசு எதுவும் கேட்டுருவீங்களோ என்னமோ நினைச்சேன். காசு எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்றதுக்கு தான் சொன்னேன். நம்மள எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், சோத்துக்கே வழி இல்லாம அம்பிட்டு கஷ்டப்பட்டோம். கடவுள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல எவ்வளவு வெள்ளாம தான் பார்க்க முடியுமா? ஆமாங்க. அதான் சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில நேரங்காலமா குளிச்சு முடிச்சு இதை வந்து பறிச்சு கொடுத்துட்டு வந்துருவோம். சரிங்க. யாரு பாங்க? யாரு பாத்து காட்டுக்குள்ள? ஏன் தெரியலையா யாருன்னு? வா சாமி, வா வா. நான் கூட யாருடா இதுன்னு பாத்து. வேற யாரு? நான் தான். என்ன தங்கச்சி, நேரம் வந்துட்டியா? ஆமாண்ணே, இவரு ஒத்தையால கடந்துட்டு தான் பூ பறிச்சிட்டு இருப்பாரு. இன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பிள்ளைங்களையும் நேரங்காலமா அனுப்பி வச்சாச்சு. அதுவும் சரின்னு நேரமா வந்துட்டோம் தோட்டத்துக்கு. அதுவும் வேற மழை வேற வருது, வெயில் அடிக்குது. இந்த மழையெல்லாம் நம்பவும் முடிய மாட்டேங்குது. நினைச்சா அடிச்சு ஊத்தி தள்ளிடுது. அதான் சீக்கிரமா பறிச்சு போட்டுடலான்ட்டு வந்தோம். சரி சரி. என்னையா காய் பறிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொன்னேன். ஆமையா, காயெல்லாம் வேற வாடி வாடி கீழே தான் கொட்டி போகுது. அதான் பறிச்சு விக்கலாம்னு பார்த்தா ரேட்டு ரொம்ப மட்டமா சொல்றாங்கயா. எவ்வளவு சொல்றாங்க? இன்னும் 1 கிலோவுக்கு 15 ரூபா தான் சொல்றாங்க. பாவத்தே, 1 கிலோவுக்கு 15 ரூபா தானா? என்னண்ணே இது எப்படின்னு கட்டுப்படியாகும்? இவ்வளவு ராத்திரி பகலா தண்ணி பாய்ச்சி இதுங்களுக்கு உரம் போட்டு பூச்சி வெட்டு வராம பாத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி 1 கிலோவுக்கு 15 ரூபானா என்னத்த சொல்றதுன்னே தெரியல. ஒரு 20 ரூபாயாவது தந்தா பரவாயில்ல தான். நம்ம கிட்ட 1 கிலோவுக்கு 15 ரூபான்னு வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் பார்த்தா 80 ரூபா 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க.
பார்க்கும்போது ஐயோ என்னடா இவ்வளவு விற்கிறாங்களே அப்படின்னு தான் இருக்கு. சே என்னண்ணே பண்றது, நாங்க அதனாலதான் இந்த தடவை காயே அதிகமா போடல. மழை வேற வருதுமா, காய் அப்படியே செடியில விட்டானாலும் அழுகி போயிடும். அவனுக்கும் இல்லாம நமக்கும் இல்லாம போயிடும். அதான் இருக்கிற வரைக்கும் வர வரைக்கும் வந்துட்டு போகட்டும், நம்ம ஒரு கை செலவுக்கு ஆகும் அப்படின்ட்டு தான் சரி காய் பறிக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். ஓ சரி சரிண்ணே. விலையும் வேற கம்மியா இருக்கு, இதுல வேற காய் பறிக்கிறதுக்கு ஆளை போட்டா அவங்களுக்கு வேற தனியா கூலி கொடுக்கணுமேனு ஒரே யோசனை. வீட்டுல இருக்க நம்மளே எல்லாம் பறிச்சு போட்டுடலாம், ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு தனியா ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும். அதுக்கு இதுக்கும் சரியா போயிடும்னு சொல்லிட்டு தான் ஆளுங்க ஒரு 3 பேர்த்த வர சொல்லியிருக்கேன், பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே. எங்க உமா அம்மாவெல்லாம் காணோம்? வீட்டுல இருக்காங்க. ஏன் என் அம்மாவுக்கு இது உடம்புக்கு இது பண்ணுதா? இல்ல இப்பெல்லாம் பரவாயில்ல, நல்லதா இருக்கு. இந்த சுகர் தான் தலை சுத்துட்டே இருக்குது. என்ன பண்றது, நம்மளும் எல்லா ஆஸ்பத்திரியும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டோம், பார்த்தாச்சு. பழங்கிலன்னு எல்லாம் வாங்கி தான் கொடுக்குறேன். அப்படி இருந்து ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கு. வயசாகி போச்சு, இனிமே என்ன பண்ண முடியும்? அதனால வீட்டுல இருந்தேன். அப்புறம் உமாவும் இருக்குது. இன்னைக்கு காலையில வேற திடீர்னு கனவு வேற அலண்டு எந்திரிச்சிருச்சு பாவம். கனவா? என்னண்ணே? அதான் இந்த தங்கம் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சோம்ல, பழையபடி மறுபடியும் வெளியே வந்துட்டா வந்து சந்தோஷக்கிட்ட சவால் விடுறா, அவன் குடும்பத்தை அழிச்சு விடுவேன் அப்படி இப்படின்னு ஒரே இது வேற பதட்டத்துல இவ வேற பயந்துக்கிட்டா எங்க வெளியே வந்துருவாங்களான்னு. காலம் முழுக்க உள்ளன்னு தூக்கிட்டு போய் போட்டாங்க. இனி எப்படி வெளியே வர முடியும்? கம்முன்னு கடங்க, சும்மா காலங்கத்துல எதையோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காமன்னு சொல்லி மிரட்டி விட்டு வந்துட்டேன். என்னண்ணே சொல்றீங்க? எந்த மாதிரி கனவா? அட நீ வேறமா, நீ அதுக்கெல்லாம் போய் பயந்துக்காத. எவ்வளவோ பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான், இதெல்லாம் என்ன பிரச்சனை? இல்லண்ணே, அன்னைக்கு நம்மள ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பும் போதே அவ நம்மள ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே போனான். என்னையெல்லாம் பார்த்து முறைச்சுக்கிட்டே போனுச்சு. ஜெயிலுக்கு போகும்போது என்ன என்ன சொல்லிட்டு போனுச்சு, ஓவர ஆணவத்துல ஆடாத, இப்பதான்டா நீ ஃப்ரெண்டுன்னு திரியிற, நீங்களாம் பிரிஞ்சு போயிருவீங்க அப்படி இப்படின்னு சாப்பிட்டு விட்டுட்டு போனேன். நாங்க என்ன பிரிஞ்சா போயிட்டோம்? இத்தனை வருஷம் ஒன்னா இருக்கு இல்லையா? நல்ல நீ சாப்பிடுமே இந்த காலத்துல படிக்க மாட்டேங்குது, அது சாவெல்லாம் படிக்கவா போகுது? ஏமா நீ வேற? இல்லண்ணே, இப்பதான் எல்லாரும் நல்லா இருக்கும், அதான் பயமா இருக்குண்ணே. இதுக்கு தான் நான் சொல்லாம இருக்கணும்னு நினைச்சேன். நமக்கு வாய் அடங்கல பாரு. அதெல்லாம் எதை பத்தி யோசிக்காதமா, விட்டு தள்ளுமா. அவ்வளோ பெரிய மலையே சரிஞ்சு விழுந்து ஊரே அழிஞ்சு போணுச்சு. அந்த இதுலயே நம்ம இவ்வளவு தூரம் வரலையா? இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை. சரி விடுங்க. மகா, காப்பியும் போய் வடையும் வாங்கிட்டு வரவா? என்ன டவுனுக்கா? இல்ல இந்த டீ கடையில தான் போய் வாங்கிட்டு வரேன். வா, அப்ப நானும் வரேன், போயிட்டு வருவோம் 2 பேரும். சரியா, வா போவோம். ஆஹா, பார்த்து பறிச்சிட்டு நான் வந்துடுறேன். சரிங்க. இப்பதான் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் அவங்க இது வெளியே வந்து ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா என்ன பண்றது? ஐயோ ஆண்டவனே, சொன்னதுல இருந்தே படன்னு இருக்கு. ஆட்டத்தை பாத்தீங்களா பிள்ளைக்கு? ஆமா சம்மந்தி, ஒரே சந்தோஷம் தான் போங்க. கண்ணாடி இது செயினை பாருங்க. என்னம்மா ஆசை தீர சுத்தி பார்த்தாச்சா? வீட்டுக்கு போவோமா? வீட்டுக்கு போவோமா? இப்பதான் ஆரம்பிச்சிருங்க, இன்னும் அதுக்குள்ள இப்பயே வீட்டுக்கா? பனி இறங்குது இல்லம்மா, நேரங்களமா வீட்டுக்கு போறது இல்லையா? போட்டிங்ல போலாமா? ஐயோ போட்டிங் எல்லாம் வேணாமா, தண்ணியில கிண்ணில கவுந்துட்டோம் அவ்வளவுதான். ஐயோ ஜாலியா இருக்கும் அப்பாயி. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை தெரியுமா? என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா என்ன அங்க கூட்டிட்டு போனாங்க இங்க கூட்டிட்டு போனாங்க, அதுல வாத்து மாதிரி ஒரு போட்டு இருக்குமாமா, அதுல எல்லாம் போனாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா கிட்ட சொன்னா அம்மா திட்டும், நீங்க கூட்டிட்டு போங்களே. எம்மாடி அங்கிட்ட எல்லாம் தண்ணிமா, ஏதோ கவுந்து போச்சுன்னா அவ்வளவுதான், உங்க அம்மாவுக்கு பதில் சொல்லி மாளாது. அம்மாவுக்கு தெரியாதா அம்மாயி? எம்மாடி சொன்னா புரிஞ்சுக்கணும், அடம் பிடிக்க கூடாது. எதுல அடம் பிடிக்கணுமோ அதில் அடம் பிடிக்கணும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேண்டாமா ப்ளீஸ். சரி, புள்ளதான் ஆசைப்படுது இல்ல, நீங்களும் ஜோடியா போயிட்டு வாங்க. என்னது நானே ஜோடியா போறதா? அண்ணே எங்களுக்குலாம் நீச்சல் தெரியாதுனே. அது என்னம்மா, சும்மா போட்ல உட்காந்துக்கிட்டு இந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுப்பாங்க, அதை அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படியே பெடல் பண்ணிக்கிட்டே போறது தானே. ஐயோ அம்மா, அதெல்லாம் வேணாம்பா, பயமா இருக்குது போங்க. ஒரு ஊரே வந்தாலும் அந்த பேச்சு பேசுவ, இப்ப என்ன சின்ன தண்ணிக்கு போய் பயப்படுற? அம்மா ப்ளீஸ். என்னடா இப்படி அடம் பிடிக்கிற? உங்க கூட இருக்க வரைக்கும் தான் இப்படி ஜாலியா இருக்க முடியும், அப்புறம் அம்மா எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க. சரி புள்ளைய ஆசைப்பட்டு கேக்குற, வாங்க போவோம். சரி நீங்க முன்ன போங்க, நான் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். இது எங்கிட்ட நிக்கணும்? எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டுங்கலாம் சொல்லிருக்காங்க, இந்த ப்ளூ கலர் கூட போட்டுருக்காங்க, அந்த இடத்துல தான் போய் நிக்கணும். வாங்க டாடா, நீங்க சாதாரண போட்டு எடுக்காதீங்க, எனக்கு அந்த வாத்து மாதிரி வேணும், அந்த போட்டு தான். சரிம்மா நான் டிக்கெட் எடுத்துட்டு வரேன், போங்க. வாங்க. இந்த அம்மா வேற பிள்ளை இன்னைக்கு பள்ளிக்கூடம் அனுப்புனுச்சா என்னன்னு தெரியல. ஆளுன்னா இவ எல்லா வேலையும் பாப்பா, ஆள் இருந்தா ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியவா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. போன் பண்ண அந்த அம்மா வேற எடுக்கவும் மாட்டேங்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஐயோ இந்த கிளாஸ் அவசமா, உனக்கு புரியலையா? இப்ப நான் பேசவும் முடியாது. என்ன விட உங்களுக்கு வேலை தான் முக்கியமா? அப்படின்னு இல்லம்மா, கொஞ்சமாவது சத்தமா பேசுங்க, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. ஐயோ இது ஸ்கூல்மா, இங்க நான் சத்தமா பேசவும் முடியாது. அதுவும் இல்லாம கிளாஸ் அவர்ஸ் வேற, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா வரன்றனால தான் உங்ககிட்ட பேச முடியுது. சரியா? போன் பண்ணாலும் பேச மாட்டீங்க, நேர்ல பார்க்கலனாலும் அதுவும் முடியாது. இப்படி சத்தமே இல்லாம பேசினா என்னதான் பண்ணட்டும்? ஐயோ உன்னோட ஆர்வம் உன் ஆசையில எனக்கு புரியுது, பட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குல்லம்மா.
இப்போ எனக்கு உங்களை பார்க்கணுமே. இப்படி பண்ணா எப்படி? அப்போ இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோமா? ஓகே, மீட் பண்ணுவோம். போதுமா? அப்புறம் நீங்கள் வரணும். வரலன்னா அப்புறம் நான் பேசவே மாட்டேன். என் வாழ்க்கை நீனா ஆக போகிற. அப்படி இருக்கும்போது நான் வராமல் இருப்பேனா? மீட்டிங்க்கு நீங்கள் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் சார். ஏன்னா எத்தனை ஸ்டாஃப்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபுட்டு ரூமு எல்லாமே வந்துட்டு அங்கே ரெடி பண்ணணும். அந்த காரணத்துக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களால் வர முடியும்னா சொல்லுங்கள். அப்படி இல்லையா உங்களுக்கு பதிலாக நான் வேற ஆளை மாற்றி விடுவேன். இல்லை சார், கன்ஃபார்மாக நான் போகிறேன் சார். ஓகே, கோ டு யுவர் கிளாஸ். தேங்க்யூ சார். அப்போ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஓகே, சரியா? கிளாஸ் அவர்ஸில் கடலையை பற்றியா? ஓகே ஓகே, வச்சுட்டுமா? டேய், வண்டியா? என்னடா பண்ணிட்டு இருக்க? நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் போன் கையுமா. அதான் சொன்னேன்ல, லைலா பேச ஆரம்பிச்சிட்டான்னு. டேய், ரொம்ப ஓவர்டா. ஆள் இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு பேச்சு. அப்படி இல்லப்பா, அவ சும்மா மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா, பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு. நான் கிளாஸ் அவர்மா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அதுவும் இல்லாம போனை சுவிச் ஆஃப் பண்ணுனா, நீங்க ஏன் போனை சுவிச் ஆஃப் பண்ணீங்க, அப்ப என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு தானேன்றா. நான் என்ன பண்ணட்டும்? என்னடா இப்பயே ரொம்ப அதிகாரம் தூள் பறக்குது போல இருக்கே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கேரிங்கா பேசுறா தெரியுமா? இதெல்லாம் பார்த்தா கேரிங் மாதிரி தெரியல. இதுவே உனக்கு டார்ச்சரா மாறிடும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறா. அது மட்டும் இல்ல, சாப்பிட்டீங்களா, நிமிஷத்துக்கு நிமிஷம் சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, அதுவும் இல்லாம இன்னைக்கு மீட் வேற பண்ணணும்ன்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓஹோ, அப்ப ஆளுக்கு முன்னாடி ஐயா போயிடுவீங்க, அப்படித்தானே? உன்னைய விட்டுட்டு நான் எங்க போவேன்? உன்னையும் கையோட கூட்டிக்கிட்டு தான் போவேன். எல்லாம் என்னைக்கு காயலாம்? எலி புழுக்க ஏன் சேர்ந்து காயணும்? ஓ, அப்ப நான் எல்லா நல்லா முள்ளு. கடுப்பேத்தாதப்பா. இன்னைக்கு வேற என்ன பாக்கணும்ன்றா. தடவை பாக்குறோம், வெறுங்கையோட போக முடியாதுல்ல. வெறுங்கையோட போக முடியலனா வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் 2 பையில வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வாவே. இப்ப என்னடா பிரச்சனை? நானும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன். அந்த பிரச்சனையெல்லாம் விடு. லைலாவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போலாம்? தடவை கொடுக்குற கிஃப்ட், அதுவும் வந்துட்டு அவன் மனசுக்கு பிடிச்சாப்புல இருக்கணும். மனசுக்கு பிடிச்சாப்புல? அவ வாழ்நாள்ல மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்டா இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லு. டேய், ரொம்ப ஓவர்டா. நானும் உன்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு நாளாவது ஒரு தடவையாவது எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பியாடா? ஓ, இது சொல்லு. உடனே எல்லாம் சொல்ல முடியாது, யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்பயே மணி டைம் ஆயிப்போச்சு. இன்னும் 3 ஹவர்ஸ்ல இருக்கு. அதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்கணும். அது ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்பயே சொன்னீங்கன்னா தானே அதுக்கு ஏத்தாப்புல நான் ரெடி பண்ண முடியும். ரொம்ப பண்றடா. எவனோ ஒருத்தன் கல்யாணமே வேண்டாம், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னா இன்னைக்கு என்ன பில்ட போட்டுக்கிட்டு தெரியறான். அவன் யாரு? ஆமா, அவன் யாரு? கண்ணாடியில போய் பாரு. நம்ம மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. என்ன பண்றது? என்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்போம்? பொண்ணுங்களுக்கு என்ன கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும்? அவகிட்ட கேட்டாதான் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா. கமெண்ட் செக்ஷன்ல என்ன கிஃப்ட் முதல்ல வாங்கி கொடுக்கலான்னு நீங்க போடுங்க, சரிங்களா? ஐயோ, அழகா இருக்குது. சொன்னேன்ல இதுல போனா சூப்பரா இருக்கும்னு. என் ஃப்ரெண்டு சொன்னா சூப்பரா இருக்கும் போன்னு. ஏன் சம்பந்தி, இதுக்கு முன்னாடி நீங்க இதுல போயிருக்கீங்களா? இது கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷமா என்னமோ இருக்கு சம்பந்தி. அப்ப மல்லிகா வந்து கை குழந்தை, அவளை வேணா தூக்கி வச்சுக்கிட்டு நானும் அவரும் போனோம். அதுதான் தடவை. அதுக்கப்புறம் போறதுக்கான வாய்ப்பே இல்ல. வேலை வெட்டின்னு அப்படியே போயிருச்சு வாழ்க்கை. நல்லா இருக்கு சம்பந்தி. நாங்களாம் இதுக்கெல்லாம் போனதே இல்ல. நாங்க இப்படிதான் மகாவோட பிறந்த நாளுக்கு இப்படிதான் வந்தோம். வந்துட்டு தான் இந்த மாதிரி இதுல போறோம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு இவங்க யாரும் ஏற மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் ஒரு ஆளா தனியா டிக்கெட் எடுத்து போயிட்டு வந்தேன். ஆமா, இவரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு வா அதுல போலாம், வா அதுல போலான்றாரு. நீங்களே சொல்லுங்க பாப்பா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு போறது ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா யார் பதில் சொல்லுவா? நம்ம தான் நல்லா இறுக்கி புடிச்சுக்கிறோம்ல. ஆமா ஆமா, அங்கிட்டு இங்கிட்டு சொலல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நாங்க சொலல்ல இது வண்டிக்கு இது மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் பிள்ளையோட போய் சேர வேண்டியதான். ஒரு நாள் ஆசைக்கு ஆசைப்பட்டுட்டு மொத்தமா போறதா? அம்புட்டு உயிர் பயம். சும்மா வாயை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நம்ம இங்க சுத்தி பார்த்துட்டோம். நாளைக்கு எங்க சுத்தலாம்? நாளைக்கு எங்க சுத்தலாமாவா? இன்னைக்கே பள்ளிக்கூடத்துக்கு லீவை போட்டு வந்து சுத்துறோம். நாளைக்கு பள்ளிக்கூடம் போய் ஆகணும். இல்லன்னா உங்க அம்மா நல்லா மொத்துன்னு மொத்துவா. இதுலயும் வேற நீ புள்ளைய கூட்டிட்டு போய் படிக்க அனுப்புன்னு பார்த்தா ஊரா சுத்தி கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சேர்த்து எனக்கு நல்லா குத்துன்னு குத்துவா. என்ன தம்மா, நானும் போன அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்குது. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்படியே? ஐயோ, சொல்லி வாயவே மூடல. உங்க அம்மா தான் போன் பண்றா. ஐயோ, பிள்ளையோட நம்பர் இருக்குது, தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதானே. அண்ணே அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்கண்ணே, நம்ம அப்படியே பேசிடுறேன். அம்மா, இதனே டவுன் பஸ்ஸா ஓரமா நிறுத்துறதுக்கு? போட்டு அப்பெல்லாம் நிக்காது. பாத்தீங்களா, பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நான் பதட்டத்துல இருக்கேன். ஏதாவது கொஞ்சம் பயம் இருக்குதா? சரி, அப்படியே போட்டை திருப்புவான், கரைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதானே, போனும் எடுக்கலனா படுபாவி கிளம்பி வந்தாலும் வந்துருவா. அது வேற ஒரு பயமா இருக்கு. நீங்களும் வேற இங்க இருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னை போட்டு கொலையா கொண்டு எடுத்து விடுவா.
அதுவும் சரிதான் சம்மந்தி, வண்டியை திருப்புங்க.